டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக சக்தி சிரச நிவாரண யாத்திரை மூலம் பல நாட்களாக அவசர நிவாரணப் பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. அதன் அடுத்த கட்டமாக பாதிக்கப்பட்ட மக்களை மீண்டும் கட்டியெழுப்பும் நோக்கில் நாட்டின் பல மாவட்டங்களை மையப்படுத்தி கம் அட் த கேரன் டேர் வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. டிட்வா புயலுக்கு பின்னர் மீண்டும் மீண்டெழும் நாட்டுக்காக கம் அட் த செயற்படுத்தும் மூன்றாவது கட்ட நடவடிக்கையாக கம் அட் த ரீபில் வேலைத்திட்டம் அமைந்துள்ளது. புயலால் பாதிக்கப்பட்ட பல்வேறு தொழில்களில் ஈடுபடும் மக்களின் தொழில்சார் தரத்தை மேம்படுத்துவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். இதன் ஆரம்ப நிகழ்வு நுவரெலியா தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் இன்று நடைபெற்றது. நுவரெலியா மாவட்ட செயலாளர் துஷாரி தென்னக்கோன் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. தேசிய பயிலுனர் மற்றும் கைத்தொழில் பயிற்சி அதிகார சபையின் உதவி விற்பனை பணிப்பாளர் பிரியந்த பெர்னாண்டோ, நுவரெலியா தொழில்நுட்ப கல்லூரியின் அதிபர் சுஜீவ மெதகெதிர, கம்மெத்த உதவி முகாமையாளர் கிஹான் உத்யோக உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தனர். கட்டட நிர்மாணம், தச்சு வேலை, இலத்திரனியல் துறை சார்ந்த தொழில்கள், உலோக வேலை, குழாய் பொருத்துதல், ஆடை வடிவமைப்பு உள்ளிட்ட துறைகளில் பணியாற்றிய மக்களுக்காக இன்று நாள் முழுவதும் விசேட பயிற்சி திட்டங்கள் நடத்தப்பட்டன. தேசிய பயிலுனர் மற்றும் கைத்தொழில் பயிற்சி அதிகார சபை, தொழில்நுட்ப கல்வி மற்றும் பயிற்சி திணைக்களம், கம்மெத்த ஆகியவை இணைந்து இந்த வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்றன. மேசன் தொழில் எவ்வாறு செய்வது, அதே போல் எங்களுடைய ஏனைய தளபாடுகளை எவ்வாறு உற்பத்தி செய்வது சம்பந்தமான விடயங்களை எங்களுக்கு இன்றைய தினம் இங்கே பயிற்சி தந்தார்கள். உண்மையிலே இது ஒரு புதிய ஒரு தந்திரோபாயமாக இருக்கிறது. தொழில் தேடுவோர்கள் அதே மாதிரி இந்த தொழிலாக இதை செய்யக்கூடியவர்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது. இங்கே இந்த வெல்டிங் வேலை சம்மந்தமாக எங்களுக்கு சார் ஒருத்தர் காலையிலேருந்து இது வரைக்கும் படிப்பிச்சார். நாங்கள் அந்த தொழில்களை செஞ்சுட்டு போகிறதுக்கு மேலும் இவர்களுக்கான சான்றிதழ் வழங்கல் மற்றும் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு நாளை நடைபெறவுள்ளது.